யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவாரூர்ல வேட்டையன் படம் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பிரதீப் ரங்கநாத் பத்தி ரொம்ப அழகா எல்லாம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ரெண்டாவது எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதை ஆசிரியர், அந்த மாணவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்காக இப்ப டிராகன் படத்தை போய் பார்த்தோம். அந்த டிராகன் படத்தை பத்திய ரிவ்யூ தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். டிராகன் இப்ப எல்லா சினிமா படத்துக்குமே இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. அஸ்வந்த் மாரிமுத்து தான் டைரக்டர். இதுல பிரதீப் ரங்கநாதன் வந்து ரெண்டாவது படத்துல இப்ப ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதாவது எல்லாரும் சொல்றாங்க தனுஷ் மாதிரி இருக்காங்க அப்படின்லாம். ஆனா அவங்களுடைய நடிப்புல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அந்த உடம்பு வந்து சின்ன பையனா தெரிஞ்சா கூட, ரொம்ப ஒல்லியா இருந்தா கூட, கண்ணு, உதடு, அப்படியே முகத்துல உள்ள அந்த ஒவ்வொரு பாகமும் அப்படியே நடிக்குது. எந்த நேரத்துல வந்து இமோஷனை எப்படி கொட்டணும், லவ் சீன்ல பார்த்தா அப்படியே ஒரு காதல் இளவரசன் மாதிரி இருக்காரு, இல்ல அப்படியே கோவமா இருக்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு ரவுடி மாதிரி இருக்காரு, இல்ல ஒரு அமைதியா ஒரு நல்ல பையனா பார்க்கும்போது நல்ல பையனா இருக்காரு. அந்த உணர்ச்சிகளை கொடுத்துறதுல ஹி இஸ் a வெரி குட் ஆக்டர். இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. அதாவது முதல்ல பிரதீப் ரங்கநாதன் வந்து அங்க வந்து ஒரு ராகவன்கிற ஒரு கேரக்டர்ல இருக்காரு. ரொம்ப கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாரு. தன்னுடைய லவ் ப்ரப்போஸ்ல சொல்லும் போது எனக்கு ரகுடு பாய்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த இவரை வந்து ராகவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறா. அதனால மனசு வெறுத்து என்ன ஆயிடுறாரு, காலேஜுக்குள்ள போய் நுழையும் பொழுது ஒரு ரகுடு பாயா, பேரெல்லாம் டிராகன் அப்படின்னு மாத்திக்கிட்டு ரொம்ப ரவுடியா, எல்லா அரியரும் வச்சாதான் 48 அரியர் வைக்க முடியும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல. கடைசி செமஸ்டர் வரைக்கும் எல்லா அரியரையும் வச்சிருக்காரு. இப்ப இத வந்து நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா, எப்பவுமே நானே சில சமயத்துல யோசிப்பேன், என்னப்பா இந்த மாதிரி ஒரு பையன், ஆனா அதுல ஹீரோயிசம் இருக்கும். அதாவது எப்பயுமே நெகட்டிவ் கேரக்டர்ல எப்படி இருக்கும்னா மாசா ஒரு ஹீரோயிசம் இருக்கும். அதனால எல்லா பொண்ணுங்களும் அந்த பையன் மேல சுத்திட்டே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ், நிறைய இடங்கள்ல ரியல் டச் இருந்துச்சு இந்த படத்துல. சில இடங்கள்ல வந்து ரியாலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆனா கூட 98% நிறைய ரியாலிட்டி இருந்துச்சு. லைஃபோட நல்ல நம்ம வந்து நல்லா கம்பேர் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்னு பார்க்க போனோம்னா அப்படியே பிரதீப் ரங்கநாதன் அப்படியே ஒரு +2 பையனாவே இருக்கு. ஒரு காலேஜ்னு பார்க்கும்போது ஒரு காலேஜ்ல படிக்கிற பையன் மாதிரியே இருக்கு. அது மாதிரி ஒரு ரோல்லையுமே அந்த டைரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அதாவது நானும் என் டாக்டரும் போயிருக்கோம். அவங்க ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஆனா அடுத்த சீன் எப்படி இதை கொண்டு போறான் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சில இடங்களை நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சா கூட, இப்ப இந்த மிஸ்கின் தன்னோட பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் என்னால கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா நிறைய இடங்கள்ல இவன் எப்படி இதை கொண்டு போக போறான்னு ஒரு கொஞ்சம் த்ரில்லா தான் இருந்துச்சு. ஒரு தப்பு பண்ணுனா நம்ம வாழ்க்கை மாறுனா அந்த தப்பு பண்றதுல தப்பே இல்லை. இந்த வசனம் வந்து நிறைய இடத்துல வருது. இப்ப வந்து ஒரு தப்ப வந்து சரின்னு ஒரு சொல்ல போறாரோ அப்படின்னு பார்க்கும்போது கடைசி ஒரு 15 நிமிஷம் அப்படியே மனுஷன் வந்து நம்மள அசத்திட்டாரு. அது மட்டும் இல்ல, கடைசியில ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அம்மா, நான் வந்து ஒரு தப்பு செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைப்பனே தவிர அடுத்தவனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டேமா, ஹீரோ சொல்லுவாரு. ஒரு படத்துல மெயினா என்னன்னா பஞ்ச் டயலாக் மட்டும் இருந்தா பத்தாது, அதுல ஒரு ஸ்டோரி இருக்கணும். அந்த ஸ்டோரி நமக்கு ரிலேட்டடா இருக்கணும். இப்ப இந்த டிராகன் பேரை மாத்திக்கிட்டு ரொம்ப ரவுடிசம் பண்ணிட்டு படிக்காம இருக்காரு. அந்த அந்த காலேஜினுடைய பிரின்சிபல் வந்து மிஸ்கின். இந்த கேரக்டரை மிஸ்கின் சாரை தவிர வேற யாராவது செய்ய முடியுமா நினைச்சே பார்க்க முடியல. அந்த உருவமும் அந்த சாஃப்ட்னஸும் அவரு பேசுற அந்த வார்த்தைகளும் அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே கேட்ச் பண்ணி ஒரு பிரின்சிபலாவே நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு காலேஜ் பிரின்சிபல் அப்படின்னா மிஸ்கின் சாரோட நினைவு வர வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு சீனுமே நல்லா இருக்கும். எல்லா காலேஜ்லயும் முன்னாள் மாணவர்களை வந்து ரொம்ப பெருமையா ஜெயிச்சவங்களை தான் காமிப்பாங்க. இதுலதான் மிஸ்கின் சார் என்ன செய்வாரு, இவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பிரதீப் ரங்கநாதனை அந்த ராகவன் கேரக்டர்ல போட்டு காமிப்பாரு. இவன் வந்து 48 அரியர் வச்சிருந்தான், இவனை மாதிரி நீங்க இருக்கக்கூடாது, இந்த டிராகன் மாதிரி. நான் ஒரு ப்ரொஃபஸரா ஒரு 36 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுல நிறைய ரூட்டு தலை பார்த்திருக்கேன்.
அந்த ரூட்டு தலையெல்லாம் அந்த காலேஜ்ல மட்டும்தான் ரொம்ப ஹீரோயிசமா அப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டு அப்படியே ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதே ரூட்டு தலை காலேஜை முடிச்சுட்டு போய் பாத்தீங்கன்னா தண்ணி கேன் போட்டுட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே நிறைய தண்ணி கேன் போட்ட, ஜூஸ் கடையில வேலை பார்த்த, இல்ல கிழங்கு வியாபாரம் பார்த்த எத்தனையோ ரூட்டு தலைய லைஃப்ல பார்த்திருக்கேன். அப்போ இந்த படத்தோட கான்செப்ட் இருக்குல்ல, ஒருத்த தப்பா காலேஜ்ல இருந்தா அந்த காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் வேணா உனக்கு ஒரு மாசா இருக்க முடியுமே தவிர பின்னாடி வாழ்க்கைக்கு போகும்போது அழகா அந்த ராகவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஏய் எல்லாமே நம்ம கெத்தா இருக்கிறது காலேஜ்ல பொண்ணுங்களுக்கு படிக்கிற வரைக்கும் பிடிக்கும்டா, ஆனா வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னா நம்ம நல்ல நிலைமையில இருந்தாதான் பிடிக்கும்டா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதெல்லாம் ரியாலிட்டி. அதெல்லாம் உண்மையிலேயே அருமையான கேரக்டர். ஹர்ஷத் கானோட கேரக்டர் ஆகட்டும், இல்ல விஜே சித்துவோட கேரக்டர் ஆகட்டும், நிறைய யூடியூபர்ஸ் இதுல இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு அவங்க எல்லாமே நமக்கு ஃபெமிலியர் ஆன ஃபேஸ். இப்ப ஸ்னேகா கூட ஒரே சீன் தான் வந்தாலும் அவங்கள நம்ம ஒரு டாக்டரா அப்படியே ரெகக்னைஸ் பண்ண முடியுது. மிஸ்கின் சார் மட்டும் இல்லைங்க, நம்ம நிறைய டைரக்டர்ஸ் இதுல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து சாரே ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. அதாவது நிறைய 36 அரியர் வச்சு அதெல்லாம் ஒரு தப்பான வழியில போய் ஒரு நல்ல வாழ்க்கைய கிடைச்சிருக்க மாதிரி ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. டிராகனோட பாசா ஃபாரின்ல வேலை கிடைச்சி அவர் வேலை பார்க்கும்போது அவருக்கு யார் பாசா இருப்பார்னா கௌதம் வாசுதேவ் மேனன். இவங்க எல்லாரும் நம்மள டைரக்டர் ஆல்ரெடி பார்த்திருப்போம். அந்தந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்டா இருப்பாங்க. ஈவன் KS ரவிக்குமார் சார் கூட இருக்காரு. ரவிக்குமார் சார்லாம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கிறதால நமக்கு ஒன்றும் ரொம்ப புதுசா தெரியல. ஆனா இந்த ஃபேமஸான பர்சன்ஸ் எல்லாம் ஒரு கேரக்டர்ல வரக்குள்ள அந்த கேரக்டர் நமக்கு மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல போய் கூத்தடிக்கிறது, அது எல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லைன்னா கூட அதுல ஒரு சென்டிமெண்ட் டச் இருந்துச்சு. இந்த படத்துல ரொம்ப ஹைலைட் என்னன்னா அப்பா அம்மாவோட அந்த அன்பு இருக்குல்ல, அத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பேருமே, ராகவனுடைய அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும், அவங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கற முக்கியத்துவம், அதை அவங்க இவன் அதை அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கிறது. சம்பளம் வாங்கிட்டு வர மாதிரி கவரை கொடுத்துட்டு சம்பளத்துக்கு மேல அப்பா கிட்ட இருந்து வாங்குறது, 10 லட்ச ரூபாய் பணம் வேணுங்கும் போது தன்கிட்ட இருக்கிற இடத்தெல்லாம் வித்து கொடுக்கறது. நெஜ வாழ்க்கையில எத்தனையோ பேரண்ட்ஸ என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கேன். இதெல்லாம் சாத்தியமா நீங்களா நினைக்கலாம், ஆனா நிச்சயமா சாத்தியம். ஒரு அம்மா வீட்டு வேலை செய்யறவங்க, அவங்க பையனுக்கு 37,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி பிள்ளை படிக்கிறான், வேலைக்கு போறான் அப்படின்னு நினைக்கும் போது இந்த அப்பாவும் அம்மாவும் தங்களுடைய தகுதிக்கு மேல எல்லாத்தையும் செய்வாங்க, அன்பை பொழிவாங்க. அந்த அம்மா அப்பா கேரக்டர் இருக்குல்ல, 2 பேரும் அப்படியே உண்மையான ஒரு அம்மா அப்பாவா அப்படியே நமக்கு கேரக்டர் வைஸ் அப்படியே பொருந்திட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சென்டிமெண்ட் டச்சப் இருக்குல்ல, என்னதான் ஊரே ஏசினாலும் என்னதான் போனாலும் அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு அந்த தூக்கி நிறுத்துற இடம்லாம் அப்படியே கண்ணில் நம்மளே அறியாம அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி இருந்துச்சு. இல்ல அந்த ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்க. பார்ட்ல ஒரு +2 படிக்கும் போது அந்த ரிஜெக்ட் பண்ண பொண்ணு ஒரு கேர்ளு, அது 3வது கேரக்டர். ஃபர்ஸ்ட் கேரக்டர் அனுபமா அதாவது ஒரு அழகான மெழுகு பொம்மை மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. நிஜமா எந்தெந்த கேரக்டர்ல எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும்னு டைரக்டருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த எஸ்டிஆர் பாடியிருக்க அந்த சாங் இருக்குல்ல, நிச்சயமா காலேஜ்ல எல்லாரும் அதை ஏதாவது ஒரு இடத்துல அதை பாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அனுபவமா அவங்களை விட்டு போகும்போது இது வரைக்கும் பழைய 90s காதல் இதெல்லாம் எப்படி இருக்கும், 80s காதல்லாம் எப்படி இருக்கும்னா அப்படியே ஒருவனுக்கு ஒருத்தி தான், அப்படியே மனசால நினைச்சிட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை நடத்தணும், அதை பிரேக் பண்ணிட்டு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் பண்றதெல்லாம் தப்பு, அதை எல்லாத்தையும் டைரக்டர் இந்த படத்துல உடைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அனுபமா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பையும் அந்த ஹீரோவுக்கு அவன் ஹெல்ப் பண்றது அந்த இடத்துல அது ஒரு தப்பாவோ ஒரு அசிங்கமாவோ எதுவுமே தெரியல. ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுல அழகா தெரிஞ்சிச்சு. ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு புதுசான கான்செப்டா தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா பிரேக்கப் இதெல்லாம் ரொம்ப ஒரு கேஷுவலான விஷயம் அப்படின்னு இந்த டிராகன் படத்துல சொல்லியிருக்காங்க. சின்ன டிராகனும் அந்த குட்டி டிராகன் இருக்காங்கல்ல, அதாவது ஒரு வருஷம் ஒரு ரூட்டு தலை போயிட்டா அவர் போறதுக்கு முன்னாடி இன்னொரு ரூட்டு தலை அங்க உருவாயிடுவாங்க. அதே மாதிரி அந்த டிராகன் போனாலும் அந்த குட்டி டிராகன் அங்க இருக்காங்க. அப்புறம் கையடி லோகர் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி கட்டாயம் சொல்லணும். அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு ஒரு புதுசா இருந்துச்சு.
அவங்களுடைய சிரிப்பாகட்டும், ரொம்ப நடிக்கலனா கூட அந்த சாங்லலாம் இருக்கிறது, அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தாங்க. இங்க இந்த ஹீரோ இருக்காருல்ல, இந்த படத்தை ஃபுல்லா அப்படியே கேரி பண்ணிட்டு போறது ஹீரோன்னு தான் சொல்லணும். அந்த இந்த அந்த ஸ்ட்ரக்சரையும் மீறி அவருடைய அந்த முகத்தினுடைய பாவனைகள், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்படியே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் பிரதீப்புக்கு. இந்த படம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் ஒரு தடவை போய் பார்க்கணும். ஏன்னா அது நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. அதாவது எப்பவுமே சரி, தவறான வழியில ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் பாடா அவன் அவ்வளோ தப்பு பண்ணானா நல்லா இருக்கான்னு. ஆனா கடைசியில முடிவை பார்க்கும்போது நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம வாழ்க்கையை தொலைச்சிட்டு அழிவாங்க. அதே மாதிரி அவன் தப்பு செஞ்சுட்டு அவன் மேல போகும்போது மேல மேல எல்லாமே வரும், கார் வரும், பங்களா வரும், நல்ல வேலை இருக்கும், லட்சத்துல சம்பளம் இருக்கும், எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். ஆனா போகும்போது பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாம 8 வழியில போகும். வார்த்தை சொல்லுவாங்கல்ல, நல்லது 4 வழியில வந்துச்சுன்னா கெட்டது 8 வழியில போகும்னு. அதே மாதிரி அந்த இடத்துல நடக்கும். அதனால அந்த அதுல உள்ள அந்த தீம் இருக்குல்ல, அழகான தீம். நீ என்னதான் வந்து தப்பான வழியில கோடி கோடியா சம்பாதிச்சாலும், கோடி கோடியா படிச்சுட்டு இருந்தாலும் நிம்மதியே வாழ்க்கையில இருக்காது. சின்ன வேலை செஞ்சாலும் உழைச்சு சம்பாரிச்சு அதுல கிடைக்கிற சந்தோஷங்கிறது அழகா இருக்கும். இந்த இந்த படம் வந்து என்ன இதுல வந்து என்ன நெகட்டிவே இல்லைன்னா, என்னுடைய பார்வையில் அது நெகட்டிவிட்டிங்கிறது ரியாலிட்டிக்கா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கொஞ்சம் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் இல்லாம இருக்கு. அது ஒரு ஆசிரியரா எனக்கு பார்க்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் பேசாம இருக்கலாமோ, அதாவது நிஜ வாழ்க்கையில பேசல, எல்லாத்தையுமே சினிமால போய் பேசணுங்கிற தேவையில்லை இல்லையா, அது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நெருடல் இருந்துச்சு. மத்தபடி படம் ஆரம்பத்துல இருந்து இன்டர்வல் வரைக்கும் ஒரு மாதிரியாவும், இன்டர்வலுக்கு அப்புறம் கடைசி 15 நிமிஷம் அப்படியே எல்லாரையும் கவர்ற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. அதாவது இளைஞர்களாகட்டும், இல்ல அப்பா அம்மா ஆகட்டும், இல்ல வயசானவங்களாகட்டும், பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும். இப்ப 100 கோடியை தாண்டி இது வசூல் பண்ணிருக்குன்னா காரணம் என்னன்னா, இது வெறும் ஒரே ஒரு வயதினருக்கான மட்டும் ஒரு படமா இல்லாம எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கு. பிள்ளைங்களை அப்படியே நம்புற அப்பா அம்மாக்கு, இல்ல பிள்ளைங்களை அப்பா அம்மாவை ஏமாத்துற பிள்ளைகளுக்கு, அதாவது லவரை கழட்டி விட்டுட்டு போற பெண்களுக்கு, இல்ல பெண்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை அப்படியே தியாகம் பண்ணி அந்த ஹீரோ 1,20,001 ரூபாய் எனக்கு சம்பளம் வேணும். அதாவது வாழ்க்கையில வந்து இன்னொரு அழகான விஷயத்தை இந்த அஸ்வந்த் மாரிமுத்து சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த பொண்ணு அனுபமா பரமேஸ்வரன் வந்து ராகவனை விட்டு வெளில போனா கூட அவளை துன்புறுத்தவோ, இன்னைக்கு வந்து அவன் பின்னாடி போய் துரத்தவோ எதுவுமே இல்லாம, நான் அவளை விட, அவளுடைய அந்த கணவனை விட நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு போவான்ல, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ பின்னாடியே போய் துரத்திட்டு போய் அவளுக்கு தொல்லை பண்ணி அப்படிலாம் இல்லாம டீசெண்டா, அவன் வந்து எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் டீசெண்டா வெளியில வந்துட்டு அவன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைப்பான்ல, அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு அழகான கவிதை மாதிரியான ஒரு படம் தான். இதுல வந்து காமெடி இருக்கு, காதல் இருக்கு, பிரிவு இருக்கு, அப்பா அம்மா சென்டிமெண்ட் இருக்கு, அதே மாதிரி மனசை புழியிற மாதிரி சோகமும் இருக்கு, நல்ல மெசேஜ் இருக்கு. யாருமே வந்து தப்பு செய்யக்கூடாது, நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் சந்தோஷங்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு தத்துவம் இருக்கு. அதனால டைரக்டருக்கும் பாராட்டுக்கள். இதுல நடிச்ச ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து இதை அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, இதே மாதிரி வாழ்க்கையில தான் வந்து இவ்வளவு ஒரு பெரிய நிலைய உயரும்னு. ஆனா அதற்குரிய அத்தனை தகுதிகளும் அந்த நடிப்பும் அவர்கிட்ட இருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். என்னைக்கும் தீமை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது, நிச்சயமா நன்மை மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதுல எல்லா படத்துலயும் ஹீரோ வந்து தப்பா பண்ணுவாரு, ஆனா அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஜெயிச்சிருவாரு. ஆனா இதுல ஒரு ஹீரோவா இருந்தாலும் அது தப்பு செஞ்சா சந்தோஷம் கிடைக்காது, நல்லவனா இருந்தா மட்டும் கிடைச்சிருக்க அந்த டைரக்டருக்கும் பாராட்டுக்களை சொல்லி, வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்.